அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையின் மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியபடிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பாலுடைய பெரிய ஜெப குறிப்பு என்னன்னா, விசுவாசிகளுக்கு அவர் இது வேணும் அது வேணும் கேட்கல, அவர் ஒண்ணு கேட்கிறாரு, அவர் ஒண்ணு ஜெபிக்கிறாரு. அந்த ஜெபத்துக்கு பேர் அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். ஏன் பிரகாசமுள்ள மனக்கண்களை தர வேண்டும் நினைக்கிறாரு? ஏன்னா உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வந்தால் உங்க கண்களில உங்க மனதுல ஒரு தெளிவு உண்டாச்சுன்னா, இங்க சொல்றாரு அறியும்படிக்கு. என்ன அறியும்படிக்கு? இங்க இந்த சாப்டர் ரொம்ப ஒரு அற்புதமான வெளிப்பாடுகள். நீங்க 18 இருந்து வாசித்தீங்கன்னா, தாம் நம்மை அழைத்ததினால் நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்று, நமக்கு என்னெல்லாம் உண்டாயிருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை என்னென்று அறியும்படிக்கு, இந்த பரிசுத்த வாழ்க்கையில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்துடைய மகிமை ஐஸ்வர்யம் உண்டாவது என்ன பாருங்க. அவர் நமக்கு உண்டாயிருக்கிற உண்டுபாட்டு வைத்திருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம். இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், நமக்காக உண்டாக்கி வைத்திருக்கிறார். இது அறிய வேண்டும். கிறிஸ்துவை மரித்தோர் எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிகளாயிருக்கிற நம்மிடத்தில் காண்பிக்கும் தமது வல்லமையின் மகா மேன்மை மகத்துவங்களும், அவர் நமக்காக செய்த மகா மேன்மைகள், வல்லமைகள், மகத்துவங்கள் என்னதென்றும் அறியும்படிக்கு. அவர் ஏதோ செத்து மரித்து உயிர்த்து பரமேறினார் இல்ல, அதனால என்னெல்லாம் உண்டாயிருக்கிறது, அதனால தேவனுடைய மகா மகத்துவங்கள், வல்லமைகள், சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யங்கள் எல்லா துறைதனுக்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இன்மை மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்ற எல்லா நாமத்திற்கு மேலாக அவர் உயர்த்த. அப்ப தேவன் சிலுவையில எதையெல்லாம் உங்களுக்காக ஏற்படுத்தி உண்டாக்கி வைத்திருக்கிறாரோ அது எல்லாம் நீங்க அறியணும். அதுதான் மன தெளிவு வேணும். அதுதான் உங்களுக்கு என்ன உண்டாகணும்? மனதுல ஒரு தெளிவு. நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுன்னா இருந்து உங்களுக்குள்ள இந்த மன தெளிவு வந்ததுன்னா நீங்க உங்க பிரச்சனைய என்ன சொல்லுவீங்க? அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். நீங்கும் உபத்திரம், லேசான உபத்திரம். உபத்திரத்தை பாரமா இல்ல, பிரச்சனையா இல்ல, பெருசா இல்ல. உங்க உபத்திரம் அது லேசா நீங்கிடும். உங்க உபத்திரம் லேசா நீங்கிடும். உபத்திரம் எப்பேற்பட்டதா இருக்கலாம்? ஒரு கணவன் ஒரு உபத்திரமா இருக்கலாம், மனைவி ஒரு உபத்திரமா இருக்கலாம், பிள்ளைகள் ஒரு உபத்திரமா இருக்கலாம், பெற்றோர்கள் உபத்திரமா இருக்கலாம், வாழ்க்கை இருக்கிறவங்க யாராவது ஒரு உபத்திரமா இருக்கலாம். அந்த உபத்திரம் பைபிள் பிரகாரம் பிப்ளிக்கல் வே, பிப்ளிக்கலா என்ன பார்க்கணும்னா அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரம். கடன் ஒரு உபத்திரம், வறுமை உபத்திரம், குறைகள் ஒரு உபத்திரம், சாபங்களும் எப்பேற்பட்ட உபத்திரம் இருந்தாலும் நீங்க உங்களுக்கு மன தெளிவு உண்டாச்சுன்னா, உங்க மனதுல ஒரு தெளிவு இருந்ததுன்னா அந்த பிரச்சனை நீங்க எப்படி பாப்பீங்கன்னா சொல்லுவீங்க, அதி சீக்கிரத்துல நீங்கும் இந்த லேசான உபத்திரம், அதி சீக்கிரத்துல நீங்கும் இந்த லேசான உபத்திரம். உபத்திரமே நீ லேசான உபத்திரம். ஆனா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிறிஸ்து வாழ்க்கையே இந்த பூமியில இருக்கிறவரே உபத்திரம் தான். பரலோகம் போனீங்க உபத்திரம் கிடையாது, பரலோகம் போனா அங்க கண்ணீர் கிடையாது, பரலோகம் போனா அங்க பிரச்சனை கிடையாது, பரலோகத்துல போனீங்கன்னா அங்க எந்த ஒன்றும் கிடையாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆமா இந்த உலகத்துல உபத்திரம் இருக்கிறது, ஆனா உபத்திரத்தை
நீ எப்படி பார்க்க கற்றுக்கொள்ளணும், எப்படி பேச கற்றுக்கொள்ளணும். இது ஒரு பெருசு கிடையாது. இந்த உபத்திரவம் லேசா நீங்கும். உபத்திரவம் நீங்கும். லேசான உபத்திரம் அதி சீக்கிரத்தில் பாருங்க. அந்த ஓடுல போய் பாருங்க. உங்களுடைய வறுமை, கடன், பிரச்சனை, போராட்டம் எல்லாம் அதி சீக்கிரத்தில் நீங்கும். லேசான உபத்திரம். இப்படி நீங்க பேசணும், இப்படி பேசணும், இப்படி பேசணும். லேசான அதி சீக்கிரத்துல லேசா இருக்கிற உபத்திரம் நீங்கும். உபத்திரம் தான் சொல்றார், அதி சீக்கிரத்துல நீங்கும் இந்த லேசான உபத்திரமும். உபத்திரமும் லேசா நீங்க முடியும். ஏன் லேசா நீங்கன்னா மனதில் ஒரு தெளிவு. நீ எல்லாவற்றிலும் மன தெளிவுல மனதில் ஒரு தெளிவு வந்து வச்சுக்கலாம். தெளிவு எதுக்கு? அப்பா மனம் தெளிந்த உடனே அப்பாவை நினைத்தான். உங்களை எனக்கு மன தெளிவு உண்டாச்சு வச்சுங்களேன். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு மனதில் ஒரு தெளிவு உண்டாச்சுன்னா, எனக்காக தேவன் எதையெல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், எனக்காக கர்த்தர் சிலுவையில் என்னெல்லாம் முடித்து வைத்திருக்கிறார், எனக்காக இயேசு சிலுவையில் என்னெல்லாம் ஒரு மீட்பு கொடுத்திருக்கிறார் என்பதை அறிவார்கள். அறியும்படிக்கு மன தெளிவு உண்டாகணும். மன பிரகாசமுள்ள மனக்கண் உங்களுக்கு உண்டாகணும். பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டானால் நீங்க என்ன தெரியுங்க, உங்க பிரச்சனை அதி சீக்கிரத்தில் நீங்கும். லேசான உபத்திரம். இன்னைக்கு உபத்திரம் படலாம், இன்னைக்கு கண்ணீர் விடலாம், இன்னைக்கு பிரச்சனை இருக்கலாம், இன்னைக்கு தோல்வியில் இருக்கலாம். ஆனால் நீங்க ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் என்றால், பவுலுடைய சொல்லி கொடுத்த மாதிரி, பவுலுக்கு கிடைத்த வெளிப்பாடு மாதிரி நீங்க சொல்லுவீங்க, அதி சீக்கிரத்தில் நீங்கும் இது லேசான உபத்திரம். இது இரண்டாவது ஸ்டெப். உங்க பிரச்சனையை எப்படி பார்க்கறீங்க, எப்படி நீங்க பேசுறீங்க. உங்க பிரச்சனை என்ன பேசணும்? அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம். உங்க பிரச்சனை எதுவா இருக்கலாம், ஆனா நீங்க மன தெளிவு உண்டாச்சுன்னா, மன கண்கள் பிரகாசம் உண்டானா, உங்க நாவு பேசும் அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரம். இன்னைக்கு இருக்கிறது பிரச்சனை, ஆனா நாளைக்கு இருக்காது. இன்னைக்கு இருக்கிறது குறைவு, நாளைக்கு இருக்காது. இன்னைக்கு இருக்கிறது தரித்திரம், நாளைக்கு இருக்காது. இன்னைக்கு இருக்கிற வியாதி, நாளைக்கு இருக்காது. இன்னைக்கு இருக்கிற வறுமைகள், குறைவுகள், தாட்சிகள், கடன்கள் நாளைக்கு இருக்காது என்று நீங்க பேச ஆரம்பிப்பீங்க. எப்ப பேச ஆரம்பிப்பீங்க? என்னைக்கு உங்க மனதில் ஒரு தெளிவு, என்னைக்கு உங்க கண்கள் ஒரு பிரகாசம் வரும்போது நீங்க இன்னைக்கு ஆமா, இன்னைக்கு வீட்டுல ஒரு பிரச்சனை, நாளைக்கு இருக்க மாட்டார் இருக்கான்னு சொல்லு. இன்னைக்கு ஒரு பிரச்சனை பிள்ளை, நாளைக்கு இருக்க மாட்டான்னு சொல்லு. ஆனா அந்த பிரச்சனை மாறாததுக்கு காரணம், இந்த பிரச்சனை மாறவே மாறாது அப்படி நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீங்க. அப்படின்னா நீங்க இன்னும் உங்க மனதில் ஒரு தெளிவு, மன தெளிவு உண்டாகவில்லை. உங்களுக்கு இன்னும் பிரகாசமான கண்கள் இன்னும் கிடைக்கவில்லை. இதை அறியும்படிக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். பாருங்க, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க வாழ்க்கையில இந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் வந்தா, சிலுவையில் எதெல்லாம் இயேசு செய்து முடித்தாரோ அதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கும். சிலுவை என்பது வெறும் அவர் ஜீவன் விட்டார், வெறும் பாவத்திற்காக அல்ல, பாவ மன்னிப்புக்காக அல்ல. சிலுவையில் அவர் ஜீவனை விட்டார், சிலுவையில் அவர் மரித்தார் என்பது ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடு. அவர் எதெல்லாம் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்தார். கொலோசியர் வாசிக்கிறோம், தம்மை மீட்கும் பொருளாக. பவுல் சொல்றாரு, இயேசு எதற்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்தாருன்னா மீட்கும் பொருளாக. மீட்கும் பொருளாகன்னா மனுஷன் எல்லாத்தையும் அடகு வச்சுட்டான், எல்லாத்தையும் பிசாசுக்கு கொடுத்துட்டான். அவனுக்கு கடவுள் எதெல்லாம் கொடுத்தாரோ, ஆதாமுக்கு எதெல்லாம் கொடுத்தாருன்னா அவரிடத்தில் இருந்ததை அத்தனையும் ஆதாம் கொடுத்தான். ஆனா ஆதாம் வேற எங்கேயோ உருவாக்கப்படல, அவர் தம்முடைய சாயல், தம்முடைய ரூபத்தில் ஆதாமை உண்டாக்கினார். அப்ப தமது சாயல், கடவுளுடைய ரூபம், கடவுளுடைய சாயல், அவருக்கு இருந்த அத்தனையும் ஆதாமுக்கு கொடுத்தார்.
தேவன் வேற, ஆதாம் வேற கிடையாது. அவன் விழுவதற்கு முன்னாடி தேவனை போலவே அவன் இருந்தான். தேவன் போலதான். ஆடாம் வேற, காட் வேற இல்ல. காட் ஆடாமும் சேம். இவருக்கு என்ன வல்லமை இருக்குதோ அதே வல்லமை அவனுக்குள்ள இருக்கு. இவருக்குள்ள என்ன தன்மை இருக்குதோ அதே தன்மை அவனுக்குள்ள இருக்கு. இவனுக்குள்ள எந்த ஆற்றல் இருக்குதோ அதே ஆற்றல் ஆதாமுக்குள்ள இருக்கு. எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்தான். அது எல்லாம் பிசாசு ஆதாமிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டான். பிசாசிடத்தில் இருந்ததை ஆதாம் கொடுத்தான். அதுதான் இயேசு லாஸ்ட் ஆடாம். ஏன்னா அந்த ஆதாம் இழந்ததை இந்த லாஸ்ட் ஆடாம் கல்வாரி சிலுவையில எல்லாத்தையும் மீட்டு கொடுத்தான். உங்க வெற்றி, உங்க ஜெயம், உங்களுடைய நன்மைகள் ஏராளம் தாராளம், உங்களுடைய அதிகாரங்கள், உங்களுடைய மகிமைகள், உங்களுடைய வல்லமைகள் எல்லாவற்றையும் அந்த மனுஷன் குறித்து சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அவர் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினார். எல்லா சிருஷ்டிக்கும் மேலாக அவனை அதிகாரியா வைத்தான். படைத்த எல்லாமே மனிதனுக்காக, மனிதனை படைத்தார் தனக்காக. இதுதான் பைபிள், இதுதான் கடவுள். படைத்த எல்லாமே எனக்காக தான், உங்களுக்காக தான். இந்த பூமியில் இருக்கிற அத்தனை சிருஷ்டிப்போம் வேற யாருக்காக அல்ல, எனக்காக தான் படைத்தார் என்று நீங்க விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது, என்றைக்கு நீங்க இதை நம்ப ஆரம்பிக்கும் போது எல்லாம் நமக்கு சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். எல்லாம் நம்முடைய பாதங்களுக்கு கீழே வந்து நிற்கும். எல்லாம் என் பாதங்களுக்கு கீழ்பட்டு இருக்கும். அப்ப என்ன எதற்காக படைத்தார்? மனுஷன் எதற்காக படைத்தார்னா மனுஷன் அவருக்காக. சிருஷ்டிப்பெல்லாம் மனுஷனுக்காக, மனுஷனை தேவனுக்காக. அப்ப இந்த தெளிவு வந்ததுன்னா மீட்கும் பொருளாக அவர் தம்மை ஒப்பு கொடுத்தாருன்னா, நான் எல்லாம் இழந்தேன், என் ஆண்டவர் கொடுத்தது அத்தனை இழந்தேன். இயேசு சிலுவையில 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள நானும் பிறகவே இல்லை, அப்பவே அவர் எல்லாத்தையும் மீட்டு கொடுத்தார். பரலோகத்தை மீட்டு கொடுத்தார். பரலோகம் போவியா ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், இயேசுவை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருக்கும் பரலோக சொந்தம். இயேசுவை தேவன் என்று நீங்க அறிக்கப்பட்டு ஏற்றுக்கொண்டா நீங்க பரலோகத்துக்குரியவர்கள். You are already seated with Christ. எல்லாமே இந்த வாழ்க்கைக்கு வரப்போற வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தனை அவர் சிலுவையில சம்பாதித்து மீட்டு கொடுத்தார். கனமும் மகிமையும் அதிகாரங்களும் வல்லமைகளும் ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யங்களும் செழிப்புகளும் எல்லாமே ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன, ஆத்மாவுக்கு என்ன, சரீரத்துக்கு என்ன, பொருளாதாரம், கைப்பிரயாசம், வேலை, குடும்பம் சகலத்திற்கு வேண்டியதை அவர் கல்வாரி சிலுவையில எனக்கு மீட்டு கொடுத்திருக்கிறார். அப்ப மன தெளிவு வந்ததுன்னா இதை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. இப்போ கிறிஸ்துவமே அப்போ நீங்க சிலுவைய ஏதோ மரித்தார், அடிக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார், அது உங்களுக்கு ஒரு பாரமா, ஒரு அது ஒரு ஒரு கண்ணீரா உங்களுக்கு தெரியாது. பவுல் சொல்றாரு, கல்வாரி சிலுவையில அவர் வெற்றி சிறந்தார். அப்ப சிலுவை நீங்க எப்படி பார்ப்பீங்க? வெற்றியான இடத்தை பார்ப்பீங்க. நான் பார்க்கிற சிலுவையை யாரும் வெற்றியா பார்க்கிறதே கிடையாது. அது குட் ஃப்ரைடே சொன்ன சிலுவை குறித்து அழைக்கும் போது அவர்கள் இன்னும் கசந்து மனதுருகி அவர் எனக்காக செய்தார் என்று அவர்கள் அழுது புலம்புகிறார்கள். பவுல் சொல்றாரு, சிலுவையில அவர் வெற்றி சிறந்தார், ஜெயிச்சார். எதெல்லாம் நம்ம தோற்று போனோமோ அதெல்லாம் அவர் வெற்றி சிறந்தார். அப்ப மன தெளிவு உண்டாகணும். உங்க வாழ்க்கையில பிரகாசமுள்ள கண்கள் உண்டானா உங்க பிரச்சனைய நீங்க சொல்லுவீங்க, இந்த பிரச்சனை அதி சீக்கிரத்துல நீங்கும், லேசான கடன், அதி சீக்கிரத்துல நீங்கும், லேசான தரித்திரம், அதி சீக்கிரத்துல நீங்கும், லேசான வியாதி,
அது சீக்கிரத்தில் நீங்கும். இந்த லேசான பிரச்சனை, லேசான உபத்திரம் எல்லாத்தையும் சொல்லுவீங்க, இது அது சீக்கிரத்தில் நீங்கும், லேசான உபத்திரம். இன்னொரு ஸ்டெப், மூன்றாவது ஸ்டெப் பார்ப்போம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 3 வசனங்கள் வாசிக்க கேளுங்க. 2 தீமோத்தேயு chapter 2 verse 1 to 3. ஆதலால் என் குமாரனே, நீ இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்பட அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மை உள்ள மனுஷனிடத்தில் ஒப்புவித்து நீயும் கிறிஸ்துவுக்கு நல்ல போர் செய்வனாய் தீங்கு அனுபவி. பாருங்க, இந்த மூன்றாவது ஸ்டெப் உங்க பிரச்சனை குறித்து இந்த ஒரு எப்படியாப்பட்ட ஒரு மனப்பான்மை, எப்படியாப்பட்ட ஒரு காரியங்கள் உங்களுக்கு எனக்கு இருக்கிறது. பிரச்சனை வரும்போது நான் எப்படி ஆக்ட் பண்ணணும், பிரச்சனை வரும்போது நீங்க எப்படி நீங்க இதை பார்க்குறீங்க என்று பார்க்கிறோம். நல்ல போர் செய்வனா தீங்கை அனுபவி. இல்லைங்களா? நல்ல போர் செய்வனா தீங்கை அனுபவி. நல்ல போர் செய்வனா ஆர்மி, நல்ல போர் செய்வன் தீங்கை. இப்போ ஆர்மி இருக்காங்கல்ல, இந்த ஆர்மி அவங்க போகும்போதுமே அவன் எப்படி போவான்? ஒரு ஆர்மியை அனுப்பினா ஒரு யுத்தத்திற்கு அவன் ஜெயிச்சுட்டு வரும்படிதான் போவான். இங்க நல்ல போர் சேவகன் அப்படின்னா குட் ஆர்மி இங்கிலீஷ்ல அப்படியே வரும். அப்ப அவன் போகும்போது அவன் தேசத்துக்காக தோத்துட்டு வர போறேன், நான் தோப்பதற்கு சாக போறேன் அப்படின்னு போக மாட்டான். அவன் போகும்போதுமே ஜெயிச்சுட்டு வரும்படிதான் போவான். அப்போ உங்க தீங்க என்ன சொல்றாரு? உங்க தீங்க நீயோ கிறிஸ்து நல்ல போச்சு தீங்க அனுபவி. அப்ப தீங்க அனுபவிக்கணும்னா நல்ல போர்ச்சவனா இருந்தா ஜெயிப்பதற்காகவே, வெற்றி பெறுவதற்காகவே, நீ வெற்றி பெறுவதற்காகவே தீங்கு அனுபவிக்கணும். சரிங்களா? உங்க தீங்கு என்ன? ஜெயிச்சிட்டீங்க, அதுதான் உடைய தீங்கு. தீங்கு அனுபவி. நல்ல போர்ச்சவனா தீங்கு அனுபவினா நீ ஜெயிச்சிட்டுப்பா. அதனால உன்னுடைய கஷ்டம், உன்னுடைய தீங்கு, உனக்கு வரப்போற அத்தனை பிரச்சனையும் நீ ஜெயிப்பதற்காகவே. இதன் அர்த்தம் என்னன்னா உனக்கு வருகிற அத்தனை பிரச்சனை ஜெயிப்பதற்காக தான். அதான் இதன் அர்த்தம். உனக்கு இன்னைக்கு என்ன பிரச்சனை, என்ன போராட்டம் வருது, இந்த போராட்டம் எல்லாம் ஜெயிப்பதற்காக. நீ ஆல்ரெடி ஜெயித்த. ஏன்னா அவர் ஆல்ரெடி ஜெயித்திருக்கிறார். இயேசு சிலுவையில் ஆல்ரெடி ஜெயித்திருக்கிறார். அவர் ஜெயித்தாருன்னா நீங்களும் நானும் ஜெயித்திருக்கிறோம். அவர் ஜெயித்தாருன்னா அவர் ஜெயித்து பரலோகம் போல. அவர் ஜெயித்துட்டு எல்லா ஜெயித்தியம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் சொல்றாரு, ஒரு போர்ச்சவனை போல, ஒரு ஆர்மி போல நீ என்ன செய்யணும்? தீங்கு அனுபவிக்கணும். அப்படின்னா அவன் ஆர்மி, அவன் தோற்கிற மனநிலை இருக்க மாட்டான். அவனுடைய மனநிலை ஜெயிக்க வேண்டும், ஜெயிப்போம். அப்படிதான் அவன் எல்லாம் போருக்கு போவான், அவன் எல்லாத்தையும் மூவ் பண்ணுவான். அதான் இங்க பவுல் சொல்றாரு, உன் பிரச்சனைக்கு வரும்போது, உன் போராட்டத்திற்கு வரும்போது உன்னுடைய மனப்பான்மை, உன்னுடைய கண்ணோட்டம், உன்னுடைய ஐடியா எப்படின்னா நான் இதை ஜெயிச்சிருக்கிறேன். கடன் வரும்போது நீங்க சொல்லணும், இதுல நான் ஜெயித்திருக்கிறேன். ஆனால் சொல்றாரு, நீயோ கடன் வாங்க மாட்டாய், அநேக ஜாதியில கடன் கொடுப்பார். அப்ப கடன் இருக்கும் போது அப்ப எனக்கு என்ன தீங்கு? ஒரு நல்ல போர்ச்சவனை போல தீங்கு அனுப்பி சொன்னா இப்ப கடன் இருக்குது. ஆனா கடனை ஜெயிச்சா மாதிரி தான் வசனம் சொல்லுது. கடத்திற்கான நீங்க வட்டியை கட்ட முடியாது இருக்கிற உங்களுக்கான சொன்னாரு, நீ தேசங்களுக்கு கடன்
கொடுப்பார். கீழே இருக்கிறோம், ஆனா பைபிள் சொல்லுது நீ கீழாகாமல் மேல இருப்பார். அப்போ ஒரு நல்ல போர்ச்சனை நீ கீழே தீங்கான போது ஒரு கீழே இருக்கலாம், ஆனா பைபிள் சொல்லுது நீ மேலே இருப்பார். கீழாகாமல் மேலா, வாழாகாமல் தலையா இருப்பார். இப்ப வியாதி, உங்களுக்குள்ள இருக்கிற வியாதி, ஒருவேளை வியாதி எப்படி இருக்குது? பிரச்சனை, வியாதி பிரச்சனை, போராட்டமா? பைபிள் சொல்லுது தடுப்புகளால் நீங்கள் சுகம் ஆனீர்கள், சுகம் ஆனீர்கள். அதுதான் பைபிள். தீங்கு அனுபவிக்க நல்ல போச்சு, நல்ல போராட்டம் போச்சு. நீங்க என்ன பண்ணணும்? நீங்க அப்படியே நான் ஜெயிச்சிருக்கிறேன், வெற்றி பெற்றிருக்கிறேன், எல்லாத்துல ஜெயிச்சிருக்கிறேன், எல்லாத்துல வெற்றி அடைக்கிறேன், பைனான்சியலா வெற்றி அடைக்கிறேன், ஃபேமிலியில குடும்பத்துல நான் வெற்றி அடைந்திருக்கிறேன், எல்லாத்துல வெற்றி அடைந்திருக்கிறேன்.